ஆர்.பி. சுரேஷ் அவர்களே, ஜி. வைத்திலிங்கம் அவர்களே, கல்யாணகுமார் அவர்களே, சிவானந்தம் அவர்களே, சுமதி அவர்களே, ஏழுமலை அவர்களே, நூருல்லா அவர்களே, அங்கே கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் எல்லாரும் வந்துட்டீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் இருக்காது இல்லை என்ன. ராஜேந்திரன் அவர்களே, ஆதிலட்சுமி அவர்களே, சிவகாமி அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, சேகர் அவர்களே, எஸ்தர் அவர்களே, சத்யா அவர்கள், நிறைய பேர், சிவகாமி, தமிழ்செல்வி, சேகர், கன்னியப்பன், காசி சந்தானம், நம்முடைய பகுதி கழக செயலாளர், எஸ்டிபிஐ கட்சி சார்ந்த நம்முடைய வட்டக்கழக செயலாளர் மஞ்சுளா, முனுசாமி அண்ணன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, கிட்டவாங்க, தீனதயாள் அண்ணன் அவர்களே, ராஜேஸ்வரி அவர்களே, முருகன் சிவானந்தன் அவர்களே, மோகன் அவர்களே, குமரன் அவர்களே, நித்திராஜ் அவர்களே, கோவிந்தராஜ் அண்ணன் வேலு அவர்களே, ஒரு பிரேக் விட்டுருங்க. அவங்க அனாஸ் அவர்களே, அனி யூசப் அவர்களே, புஷ்பா அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஆர்.கே. தேவதாஸ், ராமலிங்கம் சொல்லுங்க, ராமலிங்கம் அவர்களே, சொல்லி ஜீவா அவர்களே, சரஸ் அவர்களே, பரந்தாமன், ராஜா, பரமேஸ்வர், ராஜா, ராஜேந்திரன், இளங்கோவன் அண்ணன் அவர்களே, கண்ணன் அவர்களே, கழக மனோ அவர்களே, கழக மூத்த முன்னோடிகள். இங்க பேர் நம்ம படிச்சிருக்கோம். அது சாக்கஸ் கோசம் படிக்கிறது. ஆனா இருவப்புகள் பாராமல் கழகத்துக்காக உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள், நம்முடைய ரத்தங்கள் அனைவருக்கும் என்னோட சகோதரிகள் என்று சொல்லாம நான் உங்க வீட்டு பையன் அந்த வகையில இங்கே வருகை தந்தக்கூடிய நம்முடைய கழக ரத்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தோழமை கட்சி சார்ந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தேர்தலை பொறுத்தவரையிலங்க, இந்த தேர்தல் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்க நம்ம பார்க்குறோம். மக்கள் நம்ம போகணும் பார்த்தீங்களா, நீங்களும் தினமும் வீட்டுக்கு போறீங்க, பிரச்சாரம் பண்றீங்க. மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனநிலை என்னவென்று சொன்னால், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள். இந்த விடியா அதிமுக அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மனதில் முடிவெடுத்து விட்டார்கள். நம்ம ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஒரு 30% மக்களை பார்த்துருப்பேன். அவங்க 30% மக்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம வணக்கம் வச்சுன்னா அவங்க ரெட்டலை காமிக்கிறாங்க, நீங்க தான் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு அவர்களை பொறுத்தவரையில புரியாங்க. நான் ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிக்கும் நம்ம சென்றாலும் நான் வேட்பாளர் என்ற முறையில் நான் ஒரு 30% மக்கள் தான் இன்னைக்கு பார்த்துருப்பேன். அப்போ 70% மக்களை யார் பார்ப்பாங்க? உங்களை நம்பி தான் நான் களத்தில் இருக்கேன். கழக தோழர்கள் நீங்கள் தான் அந்த 70% வாக்காளர்களை நீங்கள் சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற அந்த பணியில் ஈடுபடணும். நமக்கு இருக்கிறது இன்னும் 3 நாள். அந்த 3 நாளில் கழக தோழர்கள் அனைவரும் வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து நம்முடைய பணி என்று சொல்லுகின்ற பொழுது, இறுதியாக தேர்தல் நாள் அன்று அவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து 6 மணிக்குள்ள அவங்களுடைய வாக்குகள் இரட்டை இலை சின்னத்தில் விழுகின்ற வரையில நம்ம ஓயாது உழைக்க வேண்டும், கடுமையாக பாடுபட வேண்டும். நம்ம புரட்சி தலைவி அம்மாவுக்கு மனசுல நினைச்சுக்கணும். அம்மாவுக்கு எவ்வளோ உடம்புல பிரச்சனை, 1008 பிரச்சனை, உடம்பு வலி இருக்கு, ஜுரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இரவு பகல் பாராமல் கடுமையான கோடை வெயிலும் பொறுப்பான் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தவர் நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால்தான் இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நமக்கு இருக்கக்கூடியது ஒரு 4 நாள். அந்த 4 நாள்ல இரவு பகல் பாராமல் வெறுப்பு எல்லாத்தையும் ஒத்தி வைத்து விட்டு நம்முடைய இலக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்க வீட்டு பையன் நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் என்ற விதத்துல, உங்களோட வீட்டு பையன் ஜெயிக்கணும் என்ற விதத்துல நம்ம எல்லாரும் உழைத்து, ஏன்னா நான் ஜெயிக்கிறது மட்டும் நான் ஜெயிக்கிறது இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லாரோடையும் ஜெயிச்ச மாதிரி அது கணக்கு. நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க வேண்டும், அதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று உங்களிடத்துல கேட்டுக்கொண்டு, நீங்க பாத்தீங்கன்னா 5 மணிலிருந்து உற்சாகமான மகளிர் அணி சகோதரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நடந்து வந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கே பாவம் அந்த ஜீப்புக்குள்ள எல்லாரும் அடைச்சி வச்ச மாதிரி வந்தீங்க. எல்லாருமே கடுமையாக உழைக்கிறீங்க. அந்த வகையில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இது எல்லாமே கடுமையான உழைப்பெல்லாம் பொருட்படுத்தாமல் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ, இன்னைக்கு
இந்த 183வது வட்டக்கழக செயலாளர் நமது தேர்தல் பரப்புரையை சிறப்பாக ஏற்பாடு செய்து வாக்குகளை அதிகம் வாங்கி தருவார்.